நட்சத்திர இந்திய கிரிக்கெட் பிளேயர் ஷிகர் தவான் கடந்த 2010 சர்வதேச அரங்கில் அறிமுகமானார். ஆரம்ப காலங்களில் மிடில் ஆர்டரில் தடுமாறிட்டு இருந்த அவரை அப்போதைய கேப்டன் MS தோனி 2013 சாம்பியன்ஸ் டிராஃபியில் ரோஹித் சர்மா கூட துவக்க பிளேயராக களமிறக்கி விட்டார். அந்த வாய்ப்பில் அமர்க்கலமாக செயல்பட்ட தவான் அதிக ரன்ஸ் எடுத்து தங்க பேட் விருது வின் பண்ணி இந்தியா கோப்பையை வின் பண்ண உதவினார். அப்போல இருந்து நிலையான துவக்க பிளேயரா உருவெடுத்த அவர் 2015 உலக கோப்பையில இந்தியாவுக்காக அதிக ரன்ஸ் அடிச்சு 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில மறுபடியும் தங்க பேட் விருது வின் பண்ணாரு. மேலும் 2018 ஆசிய மற்றும் நிதஹாஸ் முத்தரப்பு கோப்பையில தொடர் நாயகன் விருது வின் பண்ணி இந்தியாவோட வெற்றியில பங்காற்றின அவரு 2019 உலக கோப்பையில காயத்தோட ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதமடிச்சு வெற்றியில முக்கிய பங்காற்றி வெளியேறினாரு. ஆனா காயத்திலிருந்து குணமடைஞ்ச பின்னாடி சற்று தடுமாற்றமா செயல்பட்ட அவரை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி விட்ட BCCI ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக மட்டுமே தேர்வு செஞ்சது. அந்த வரிசையில சீனாவில் நடந்த 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்ல இளம் இந்திய அணியோட கேப்டனா தவான் விளையாடுவார் அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இருந்தாலும் கடைசி நேரத்துல அவரை கழட்டிவிட்ட தேர்வுக்குழு ருத்துராஜ் கைக்வாத் கேப்டனா செயல்படுவார்னு அறிவிச்சாங்க. இந்த நிலைமையில 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்ல நான் விளையாடுவேன் அப்படின்னு மிகுந்த நம்பிக்கையோட எதிர்பார்த்ததா ஷிகர் தவான் கூறியிருக்காரு. ஆனா கடைசியில தேர்வுக்குழு மற்றும் BCCI உட்பட யாருமே தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கழட்டி விட்டதை எதிர்பார்க்கலன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்துற அவரு இது பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான இந்திய அணில என்னோட பெயர் இல்லாதது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா அமைஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் இந்திய அணியோட வருங்காலத்தை கருத்துல வச்சு இருக்கக்கூடிய சிந்தனைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அதை ஏத்துக்கணும். இருந்தாலும் என்னோட வருங்காலத்தை பத்தி எந்த தேர்வுக்குழு உறுப்பினரும் என்கிட்ட பேசல. 2018 கடைசியா நான் நாட்டுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடினேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்ல மட்டுமே கவனம் செலுத்தினேன். கடந்த 4-5 வருஷங்களா டெஸ்ட் அணில எனக்கு இடம் இல்ல. ஒவ்வொரு விளையாட்டு பிளேயர்ஸோட வாழ்க்கையிலையும் வயது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடாததால வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டுக்கு என்னோட உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.